உலகத்துல ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரே லக்னத்துல ஒரே கிரக அமைப்புல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி கல்வி, ஒரே மாதிரி தொழில், ஒரே மாதிரி உத்தியோகம், ஒரே மாதிரி திருமண வாழ்க்கை அமையறது இல்லை. அதே போல எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகும். இந்த ஒரே லக்னத்துல பிறந்தவங்க, ஒரே நேரத்துல பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரனாகவோ லட்சாதிபதியாகவோ ஆகிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள், ஒரே லக்னம், ஒரே கிரக அமைப்புகள். இதைத்தான் அன்னைக்கு ஒரு நடிகர் கேட்டார், இறந்துட்டார். அதாவது அவர் பேர் என்ன, மாரிமுத்து. இந்த மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் கேட்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த அதே நேரத்தில் ஏன் எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக ஆக முடியவில்லை? ஒரு அவருக்கு அறியாத ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவன் எல்லாரையும் சூப்பர் ஸ்டார் ஆக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகத்தை தர முடியாது. ஆண்டை எழுதி வச்சிருக்கார், பூர்வ புண்ணிய கர்மா. வம்சத்தில் ஓடக்கூடிய ஒருத்தனுடைய திறமைகள், வம்சத்தில் ஓடக்கூடிய ரத்தம், அந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் யோகங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. வேற எங்கே வேணாம். ஒரே நேரத்தில் பிறந்த இரட்ட குழந்தைகள் ஒரு குடும்பத்தில், வேற எங்கேயும் போகணும். ஒரு குடும்பத்தில் பிறந்த இரட்ட குழந்தைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்காது. ஒரு பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் முடியும், சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும். இன்னொரு பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியாது. இது நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் வீடு கட்டியிருப்பான், ரெட்ட குழந்தைகள் ஒருத்தன் மட்டும் நல்ல வீடு கட்டியிருப்பான், ஒருத்தனுக்கு வீடு வாசல் இருக்காது. இப்படி ஒரே வீட்டுல ஒரே லக்னத்துல ஒரே கிரக அமைப்புல பிறந்த ரெட்ட குழந்தைகளுக்கே இந்த நிலை என்றால், உலகத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி யோகம் ஏற்படுமா? ஏற்படாது.